அரங்கநாதன் மேயர் பிரியாவிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வது இது முதல் முறை அல்ல. இதே வேலையாத்தான் அலைகிறானா? நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது துண்டு பிரசுரம் வழங்கிய போது கேமராவை பார்த்து நில்லுங்கள் என கூறுவது போல மேயர் பிரியாவின் 2 தோள்களையும் இறுக்க பிடித்து விருட்டென திருப்பினார். ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? அவர்கிட்ட பேசுறீங்க. மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதயநிதி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஜாதி மோதல்களை மையமா வச்சு படமா எடுத்தா ஜாதி பிரச்சனை தீரும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து மேலும் 2 ஜாதிக்காரனையும் கொம்ப செய்ய விட்டுற மாதிரி தான் படங்கள் அதே போல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி தானே. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். கட்சியிலேயே சாதிய மாறுபாடுகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்றத போர்ட்ரேட் பண்ற மாதிரி அந்த படத்துல காட்சிகள் இருக்கு. சொந்த கட்சியில அப்படி எதுவுமே இல்லையே. இதுவரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணதில்லை. சொல்லுமா அப்படியே. முதல்வர் ஸ்டாலின் வாகனத்தை பார்த்ததும் பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் அவரை நோக்கி ஓடிச் சென்றனர். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். தக்காளி விலை வந்து ரேட் அதிகம். கவர்மெண்ட் ஒரு ரோகம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி டிபார்ட்மெண்ட் இல்லங்க. தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தக்காளி டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிடல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க் கேளுங்க. நீங்க மாமன்னன் சொல்லும்போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம் சார். தேங்க்யூ சார். தக்காளி விலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது மாநகராட்சி ஏற்பாடு பண்ணுவீங்களா? மாண்புமிகு முதல்வர் அவர்களை வந்து என்னோட திருமணத்தின் பொழுது பார்த்தேன். அப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு திருமணத்தில் கலந்து கொண்டதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கட்சிக்காரர் பேசுறேன், தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது கடந்து வந்த அவரு கட்சியை காப்பாற்றுங்கிறா. பொண்ணு அவளுக்கு திருத்தணுங்களுக்கு வேண்டாம் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம். நல்லா பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமா என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. எந்த தொகுதி அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதவி முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா உறுப்பினர். இனிமே பேச மொத்திக்கிட்டு கொன்றுவேன். ஓகே. நன்றி. குழந்தையா குழந்தை பூதத்தை பத்தி வச்சுட்டு குழந்தைங்க. கடந்த ஆண்டு எந்தெந்த